எதற்காக ரைடு நடந்ததுங்கிற உண்மை அந்த நேரத்தில் சொல்வது என்னுடைய கடமையாக இருக்குதுங்க ஐயா. பொன்முடி அவர்கள் இங்க ஒரு திமுக நண்பர் சொன்னார், அண்ணே பொன்முடி அண்ணன் மேல எதுக்குன்னே ரைடு பண்ணீங்க? அவர் செம்மண்ண கான்ட்ராக்ட் போட்டு 2007 இருந்து 11 வரைக்கும் இதற்கு முன்பு இருந்த திமுக ஆட்சியில் ஊழல் பண்ணதுக்கு நீங்க 13 வருஷம் கழிச்சு ரைடு பண்றீங்க, இது காழ்ப்புணர்ச்சி இல்லையானே அப்படின்னு நான் சொல்ல நினைச்ச தம்பி. அதனாலதான் நீ உடன்பிறப்பா இருக்கு, உனக்கு உண்மை தெரியல. அதனாலதான் நீ போஸ்ட் அடிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிற. அதனாலதான் 4வது தலைமுறைக்கு போஸ்ட் அடிச்சிட்டு இருக்கிற நீ. நான் உண்மையை சொல்றேன் தம்பி, உடன்பிறப்பே கேட்டுக்க. அந்த தம்பிக்கு உண்மையை சொன்னேன், அதை உங்களுக்கும் சொல்ல வேண்டும். பொன்முடி அவர்கள் மீது ரைடு நடந்ததற்கு காரணம், அண்ணன் தான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் 2 கம்பெனி விலைக்கு வாங்குறாங்க ஐயா. இந்தோனேஷியால ஒரு கம்பெனி விலைக்கு வாங்குறாரு, பிடி எக்ஸல் மெகிண்டோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்தோனேஷியால விலைக்கு வாங்குறாரு. 2வது கம்பெனி துபாயில விலைக்கு வாங்குறாரு, யூனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் என்கின்ற கம்பெனி. அண்ணே சாதாரணமா விலைக்கு வாங்கல. எங்கேயாச்சும் உலகத்துல 42 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கம்பெனியை வாங்கி 110 கோடி ரூபாய்க்கு வித்ததை பார்த்திருக்கீங்களா? யாராவது இத்தனை பேர் கடைக்காரன் இருக்கீங்க, பூக்கடை கடைக்காரன் இருக்கிறீங்க, ஹோட்டல் கடை நடத்துறீங்க, சகோதர சகோதரிகள் கடுமையா துணிக்கடையில காலையிலிருந்து இரவு வரை 10,000 12,000க்காக வேலை செய்யறீங்க. செருப்பு கடையில என்னுடைய சகோதரர் வேலை பார்க்கிறாரு. நாம போய் ஒரு செருப்பு வாங்கினா 10 செருப்பு போட்டுட்டு 9 செருப்பை கழட்டி வைப்போம். 9 செருப்பையும் துடைத்து மறுபடியும் அந்த செருப்பு கடையில வச்சு அவங்க வேலை பார்க்கறாங்க. எவ்வளவுங்க சம்பளம் கொடுக்கிறோம்? 8,000 10,000 12,000. விவசாய பெருமக்கள் இன்னைக்கு கரும்புல எடுத்துட்டு விவசாய பெருமக்கள் இந்த ஊர் சாதாரணமா இல்லைங்க. மரக்காணம் பக்கம் போனீங்கன்னா 3000 ஏக்கர்ல தர்பூசணி, உப்பளம் போட்டிருக்கீங்க. ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல மரக்காணம் பக்கத்துல உப்பளம். வெயில் நின்று வியர்வை சொட்ட சொட்ட அந்த 1 ரூபாய்க்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா பொன்முடி அவர்கள் 2022 ஒரு கம்பெனி விற்கிறார் துபாயில். கம்பெனியுடைய பெயர் யூனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் FZT என்கின்ற கம்பெனி. 110 கோடி ரூபாய்க்கு அந்த கம்பெனி விற்பனை செய்யறாங்க. ஆனா அந்த கம்பெனியை சில ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கும் பொழுது 41,57,000. மறுபடியும் நான் சொல்றதை கேட்டுக்கங்க. விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இங்க நீங்க வாக்களிக்க கூடாதுங்க ஐயா. உங்களுக்கு வர வேண்டிய வரிப்பணம் மக்களுக்கு மோடி ஐயா அனுப்பக்கூடிய மத்திய அரசுடைய நிதி எப்படி கொள்ளையடிக்கிறாங்க பாருங்க. 41 லட்சம் ரூபாய்க்கு நிறுவனத்தை வாங்கி 110 கோடி ரூபாய்க்கு வித்தா அதை அமலாக்கத்துறைக்கு தெரிஞ்சிருச்சு. 2022 விற்கிறாங்க. அதை கணக்கு பார்த்து பொன்முடி அவங்க வீட்டுல ரைடு விடுறாங்க. எப்படியா இவ்வளவு பணத்துக்கு வித்தீங்க? அதை செக் பண்ணிக்கிட்டே போனா 10 வருஷமா செக் பண்ணிக்கிட்டே போனா ஹவாலா முறையிலே தமிழகத்திலிருந்து துபாய்க்கு பணத்தை அனுப்பி இந்த கம்பெனிகளை முதலீடு செய்து இவங்க நடத்தக்கூடிய ஊழலை மத்திய அரசு கண்டுபிடிச்சா தப்புங்களாங்க ஐயா? தப்புங்களாங்க ஐயா? உங்க பணத்தை திரும்ப பிடிச்சு கொடுத்தா தப்புங்களாங்க ஐயா? 41 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நிறுவனத்தை வாங்கி 110 கோடி ரூபாய்க்கு வித்தா அதை மத்திய அரசு கையை கட்டி வேடிக்கை பார்க்கணுமாங்க ஐயா? அது ஏழை சகோதரனுக்கு வரக்கூடிய பணம். படித்து விட்டு வேலை இல்லாமல் இளைஞர்களுக்கு ஒரு தொழிற்சாலையை கொண்டு வர வேண்டிய பணம். விவசாய பெருமக்களுக்கு 6,000 ரூபாய் உங்க வங்கி கணக்குக்கு கொடுக்க வேண்டிய பணம்.